வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றியும் துளசியும் தலை தீபாவளிக்காக அவங்க வீட்டுக்கு கிளம்புவோம். அப்போ பார்த்தோம்னா அபிராமி தடுக்கிறாங்க. 2 பேரும் இன்றைக்கி எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்னம்மா போகும்போது இப்படி தடுத்து நிறுத்திட்டு இருக்கிற அப்படின்னு வெற்றி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாண்டா போகும்போது தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நான் என் மாமியார் வீட்டுக்கு தலை தீபாவளி கொண்டாடுறதுக்காக போகிறேன் அப்படிங்கப்போ, என்னது தீபாவளி கொண்டாடுறதுக்கு அங்கே போகிறியா? அப்போது நம்ம வீட்டுக்கு எல்லோரும் வருவாங்கள்ல, நம்ம வீட்டில் வச்சு தீபாவளி கொண்டாட வேண்டாமா அப்படிங்கும்போது, என்னம்மா நீயே கொஞ்சம் நியாயமாக எடுத்து சொல்லு, நீனும் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்புறமா தலை தீபாவளிக்கு நீங்கள் எங்கே போனீங்க சொல்லு அப்படிங்கவும், இது கிட்டதுமே அபிராமி அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெட்டியும் துளசி கிளம்பும் போது இப்போ மீனாட்சி ஒரு செயின் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த செயினை வரும்போது நீ போட்டுக்கிட்டு வாங்க, அத்தை கேட்டாக்கி உங்கள் வீட்டில் தான் போட்டதான் சொல்லுங்க அப்படிங்கவும், எங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க துளசி சொல்லவும், உடனே மீனாட்சி நினைக்கிறாங்க இவங்க கிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கலான்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம், ஆனால் எதுக்குமே இந்த மசியை மட்டும் கலந்த துளசி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், அடுத்து பார்த்தோம்னா துளசியும் வெட்டியும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ வெற்றி துளசிக்கு தலை தீபாவளி, அதே மாதிரிக்கு முருகன் ரேவதி அவங்களுக்கு தலை தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி பார்த்தோம்னா தன்னுடைய கை வளையல அவங்க கழட்டி கொடுத்துட்டு அவங்க வெற்றிக்காக செயினும் அது மாதிரிக்கு அவங்க முருகனுக்காக மோதிரமும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இதை பார்த்ததுமே அஞ்சலி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படிம்மா செயினும் மோதிரமாக வந்துருக்கிற, உனக்கு காசு அதுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ லட்சுமி தன்னுடைய கை வளையலில் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறாங்க. என்னம்மா வளையல் கொடுத்து வாங்கிட்டு வந்தே அப்படிங்கும்போது, இப்போ எனக்கு வளையல் தான் முக்கியமாக, என்ன நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ முருகனும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்குமா இப்படி வளையல் கொடுத்து நீ வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படிங்கும்போது, அதனால என்னடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்குலாம் இந்த வருஷம் தலை தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே முருகன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதே மாதிரிக்கு நான் சம்பாதிச்சு உனக்கு நிறைய வளையல் தருவோம் அப்படிங்கவும், உடனே லட்சுமி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெற்றி துளசி தியா பாப்பா இவங்க 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. இவங்க 3 பேரையும் பார்த்ததுமே குடும்பத்தோடு அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டு இருக்கவும், அப்போ உடனே அஞ்சலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாமா உங்களுக்கு தலை தீபாவளியில் எண்ணெய் தேய்ச்சலாம் குளிக்க வேண்டாமா அப்படிங்கும்போது, நான் ரெஸ்ட் ரூமில் போய் நான் குளிச்சுட்டு வந்துடுது அப்படிங்கிறாங்க. என்னது தலை தீபாவளிக்கு அங்கே போய் குளிக்க போகிறீங்களா? எங்கள் எல்லாரும் முன்னாடியும் தான் அக்கா உங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க, நீங்கள் இங்கே தான் வச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஐயோ எனக்கு அதெல்லாம் ரொம்பவே கூச்ச சுபாவம், அப்படிலாம் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி போகவும், அடுத்ததாக பார்த்தோம்னா வெற்றி அவங்க துளசி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன துளசி இந்த மாதிரிக்கு அஞ்சலி சொல்லிட்டு போறா, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனாலும் அவங்க வெற்றி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, எப்படியோ துளசி அவங்க கையால் நம்மளை குளிப்பாட்டி விட போறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எண்ணெய் எடுத்துக்கொண்டு லட்சுமி கொடுக்குறாங்க. உடனே பார்த்தோம்னா துளசிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல, அம்மா எண்ணெயை கொண்டு கொடுத்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு துளசி இருக்கவும், அப்போ உடனே அஞ்சலி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாம்சு என்ன வாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டாமா வாங்க அப்படிங்கவும், ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அப்படியே கூச்சப்பட்டுட்டே வெற்றி நின்றுட்டு இருக்கவும், உடனே பார்த்தோம்னா துளசி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது வெற்றியும் உட்கார்ந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா முருகன்ட்டையும் அவங்க அதே மாதிரிக்கு ரேவதி கிட்ட எண்ணெய் எடுத்து கொடுக்குறாங்க. முருகனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே ரேவதி சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் 2 பேருக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெற்றி அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும், எப்படியோ துளசி கிட்ட நம்ம நெருக்கமாக இருக்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்க்கும்போது துளசி அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது கீழே ஸ்லிப்பாகி கீழே விழுற மாதிரி இருக்கவும், அப்போ வெற்றி துளசியை பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் ஏற்படுது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அஞ்சலி வராங்க, என்ன மாம்சு 2 பேரும் என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும், உடனே 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு வந்துருந்தாங்க. அடுத்ததான் அவங்க ஸ்வீட்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கமோ, அப்போ லட்சுமி செயின் எடுத்து கொடுக்குறாங்க. துளசி இந்த செயினை மாப்பிள்ளைக்கு போட்டு விடுமா அப்படிங்கவும், இதை பார்த்ததுமே உடனே வெற்றி அத்தை எதுக்காக செயின் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ளை இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, இப்போ தலை தீபாவளி உங்க மாமா இருந்தா என்ன செஞ்சிருப்பாரோ அதை தான் நான் செஞ்சேன், சொல்ல போனாக்கி உங்க மாமா இருந்தா இதை விட அதிகமாகவே செஞ்சிருப்பாரு, ஆனா என்ன பண்றதுக்கு நம்மளுக்கு தான் கொடுத்து வைக்கலையே, அதனால என்னால முடிஞ்சது, இதை வேண்டான்னு மட்டும் நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கவும், அப்போ துளசி சொல்றாங்க, அம்மா வேண்டாமா அப்படிங்கும்போது, எங்க பாரு இப்பதான் நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி முடிச்சேன், அடுத்து நீ வேறையா சொல்றதை கேளு, இதெல்லாம் நீங்க போட்டுக்கிட்டாதான் நான் கொஞ்சமாவது சந்தோஷப்படுவேன் அப்படிங்கவும், உடனே துளசியும் செயினை வாங்கி அவங்க வெட்டி கழுத்துல போட்டு விடுறாங்க. என்ன ரேவதி நீ பார்த்துட்டு இருக்கிற இந்த மோதிரத்தை நீ முருகன் கையில போட்டு விடு அப்படின்னு சொல்லும் போது, உடனே ரேவதியும் முருகனுக்கு அந்த மோதிரத்தை போட்டு விடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. அப்ப துளசி அவங்க சிவராமனோட போட்டோ பாக்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு தன்னுடைய அப்பாவோட இருந்த ஞாபகம்லாம் வருது. அப்போ அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கோம். இப்போ லட்சுமி அஞ்சலி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன
எனக்கா அப்பாவோட ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே துளசி ஆமாங்கிற மாதிரிக்கு அவங்க வந்து கண் கலங்கிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா எங்கேயுமே போகலை, நம்ம கூட தான் இருக்கிறாரு துளசி அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் மாப்பிள்ளை எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்க வந்து சாப்பாடெல்லாம் வச்சு கொடுக்கவே எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வெட்டி வந்து சொல்கிறாங்க, அத்தை சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாமே தீபாவளிக்கு வந்து அந்த பொருளெல்லாம் வச்சு எல்லாம் வந்து வெடிச்சு எடுத்து எல்லாம் முடிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கோம். இப்போ தியா பாப்பா வந்து சொல்கிறாங்க, அம்மா பாட்டி வீட்டுக்கு வந்தாதாம்மா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், நம்ம பாட்டி வீட்டில் கூட 2 நாள் இருந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே துளசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மீனாட்சியும் கதிரே தான் காட்டுறாங்க. அப்போ கதிர் வந்து மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மீனாட்சி தலை தீபாவளிக்காக அவங்க 2 பேரும் வந்து போயிருக்கிறாங்களா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மீனாட்சி வந்து கோவத்தோடு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், தலை தீபாவளிக்கு அவன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டான், இந்த தீபாவளியை இங்கே கொண்டாட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் தலை தீபாவளினா எல்லாரும் மாமியார் வீட்டில் தானே போய் கொண்டாட போவாங்க, அதுக்காக தான் போயிருக்குதா, அது கூட நீ இந்த மாதிரிலாம் குறை பேசிகிட்டு இருக்காத, நீ தான் 1 வருஷம் கூட என்னை வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு நீ அழைச்சிட்டு போனதே கிடையாது, வாயேன் இந்த வருஷம்னா நம்ம உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கவும் உடனே மீனாட்சி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க எனக்கு அம்மா வீடு மாமியார் வீடு எல்லாமே இந்த வீடு தான், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் தான் அவங்க வரவே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம்ல, அப்புறமே எதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு மீனாட்சி கோபத்தோடு போகவும் இப்போ கதிருக்கு வந்து மீனாட்சி மேலே டவுட் வருது, எதுக்காக இவ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு தெரியல, அம்மா வீடுன்னு சொன்னாலே இவள் வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காளே, இவளுக்கும் அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை நடந்ததுன்னு தெரியலையே, ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு கதிர் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வெட்டி துளசி தியா பாப்பா எல்லாருமே சந்தோஷமாக தீபாவளியெல்லாம் கொண்டாடி முடிச்சிருந்தாங்க. அடுத்ததான் நாங்கள் கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே லட்சுமி வந்து கூட ஒரு நாள் இருந்துட்டு போகக்கூடாதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து துளசி சொல்கிறாங்க, இல்லைம்மா இங்கே நாங்கள் தீபாவளி கொண்டாடிட்டோம், அதே மாதிரிக்கு நாங்கள் அங்கேயும் போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பலகாரம்லாம் கொடுத்து விடுறாங்க. அப்போ உடனே துளசியும் வெட்டியும் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னம்மா என்னால் முடிஞ்சது இந்த பலகாரத்தெல்லாம் நான் தாரேன், நீ கொண்டுட்டு போமா அப்படிங்கும்போது அப்போ வந்து துளசி வந்து வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நான் இப்போ இது கொண்டுட்டு போனாலும் கண்டிப்பாக வந்து அவமானப்படுத்தி தான் அவங்க பேசுவாங்க, அதனால இது வேண்டாமா அப்படிங்கும்போது என்ன துளசி இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம்மா நான் சொல்கிறது கேளுங்க இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து வெட்டி துளசி வந்து தியாவோட எல்லாரும் அழைச்சிட்டு அங்கே வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே உடனே அபிராமி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னப்பா தலை தீபாவளிலாம் கொண்டாடி முடிச்சுட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ ஆமாம்மா ரொம்ப சூப்பராகவே நாங்கள் கொண்டாடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து வெட்டி கழுத்தில் இருக்கிற செயினை பார்க்குறாங்க. என்ன வெட்டி உங்கள் கழுத்தில் ஏதோ புதுசாக செயின் தெரியுது அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா நீ இந்த செயின் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் போட்டாங்க அப்படின்னு சொல்லவும் என்னது நூல் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே துளசி முகம் வந்து அப்படியே வாட ஆரம்பிச்சிருது. அப்போ உடனே வெட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க நீ அந்த செயின் வந்து நூல் போல இருக்குதா பெருசா இருக்கிறதான்னு கிடையாது, அதுல எவ்வளவு அன்பு இருக்குது பாசம் இருக்கிறது அதை மட்டும் நீங்க கவனிச்சாலே போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமா இவன் என்ன இருந்தாலும் சரிதான் துளசியையும் அவங்க வீட்டையும் வந்து விட்டு கொடுத்துடவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அபிராமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, தலை தீபாவளிக்கு அங்க மாமியார் வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு போயிட்டே எல்லாம் இங்க பாத்தியா நம்ம வீட்டுக்கு தீபாவளிக்கு எல்லாருமே வந்தாங்க, எல்லாரும் வந்து ஒன்னதான் கேட்டாங்க, நான் என்ன பதில் சொல்றதுக்குன்னு முடியாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதனால என்னம்மா இப்பதான் நான் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் என்ன நடக்க போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.